This video is sponsored by Explore Digital Marketing. Join Explore Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time job perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Search, share, and publish content. Simple talks, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications on WhatsApp to 9941041160 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். காலை மணி 9 கடந்ததை செல்போனில் பார்த்து தெரிந்து கொண்டார் அண்ணாமலை. இரவு முழுவதும் உறங்கவே இல்லை. என்னவோ படுக்கையில் இருந்து எழுந்து கொள்ளவே பிடிக்காத ஒரு உணர்வு. எழுந்து என்ன செய்ய போகிறோம் என்ற பெரிய கேள்வி வேறு பயத்தை ஏற்படுத்தியது. எதையோ இழந்தாற் போன்ற ஒரு ஏக்கமும் பரிதவிப்பும் ஒன்று சேர்ந்து மனசை புரட்டுகிற ஒரு இம்சை. இரவு ஒரு நொடி பொழுதும் தூங்க விடாமல் செய்துவிட்டது. எப்படி இதிலிருந்து மீளப்போகிறேன்? இனி வரும் பொழுதுகளை எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன்? ஒவ்வொரு நாளும் நேரம் கழிவது தெரியாமல் வேலை வேலை என்று தேநீரை சுற்றி சுழன்ற நான் இனி என்ன செய்ய போகிறேன்? 35 ஆண்டுகளை கடந்த மத்திய அரசு பணி நேற்றோடு முடிந்து பிரிவு உபசாரமும் நடத்தி அனுப்பி வைத்து விட்டனர். ஏற்கனவே எதிர்பார்த்த நிகழ்வுதான் என்றாலும் மனம் அதனின் என்று மீளாமல் பரிதவிப்பதுதான் வேதனையாக இருந்தது அண்ணாமலைக்கு. பழைய நினைவுகளில் மனம் லயித்தது. படிப்பில் படுசுட்டியான அண்ணாமலைக்கு மத்திய அரசு பணி இலகுவாக அமைந்தது. வேலை கிடைத்தவுடன் திருமணம் முடிந்த அடுத்த சில ஆண்டுகளில் ஆண் பெண் என 2 குழந்தைகள், அடுத்தடுத்து கிடைத்த பதவி உயர்வுகள் சட்டென கிடைக்க எதையும் தவிர்க்க இயலாமல் ஆனந்தமாகவே ஏற்றார் அண்ணாமலை. ஆனால் அடுத்தடுத்து கிடைத்த பதவி உயர்வுகளால் இந்தியாவின் பல பகுதிகளிலும் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை, குடும்பத்தை அடிக்கடி மாற்றுவதில் ஏற்படும் சிக்கல், அது மட்டுமல்லாமல் பிள்ளைகளின் படிப்பும் பாதிப்பதை உணர்ந்த அண்ணாமலை மனைவி உண்ணாமலையையும் குழந்தைகளையும் சென்னையிலேயே குடியமர்த்தி விட்டு தான் மட்டும் அவ்வப்போது விடுப்பில் வந்து செல்வதுமாக இருந்தார். அனைத்து பொறுப்புகளையும் ஒற்றையாளாக சுமந்த மனைவியின் மேல் இன்று வரை தனி மரியாதையே உண்டு அவருக்கு. குழந்தைகளின் பள்ளி கல்லூரி படிப்புகள் முடிந்து வேலை அதோடு தொடர்ந்துவிட்டு இருவரின் திருமணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்த அத்தனை நிகழ்வுகளிலும் உண்ணாமலையின் பங்கு பிரதானமாய் இருந்தது. உரிய தருணங்களில் விடுப்பு பெற்று வந்து மேற்பார்வையாளர்களாக மட்டுமே கலந்து கொள்ளும் அளவிற்குத்தான் அவரால் முடிந்தது. அத்தனை அலுவலக பணிகள் அவரது கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு குவிந்து கிடக்கும். அப்போதெல்லாம் எப்படா ரிட்டையர்ட் ஆவோம் என்று இருக்கும். ஆனால் எல்லாம் நிறைவாய் முடிந்த பிறகு அதை ஏற்க இயலாமல் மனம் இப்படி முரண்டு பிடிக்கிறதே. தனக்குத்தானே பலவாறாக யோசித்து கொண்டிருந்தார் அண்ணாமலை. வேலையிலும் அத்தனை நல்ல பெயர். எந்த வேலையும் தாமதம் செய்யாமல் கோப்புகளை கிடப்பில் போடாமல் உடனுக்குடன் முடித்திடும் பாங்கு. தன் கீழ் வேலை பார்ப்போரையும் அரவணைத்து கனிவுடன் வேலை வாங்குவதில் வல்லமை. இவையெல்லாம் அண்ணாமலையின் சிறப்பம்சங்களாக உடன் பணியாற்றுவோர் கூறியவை. நேற்று வரை கிடைத்த அத்தனை மரியாதைகளும் பணிகளும் இனி இல்லை என்று நினைக்கும் போது ஏதோ ஒன்று உள்ளுக்குள் உடைவதை உணர்ந்தார். கண்கள் ஈரமாவதை கைகளால் துடைத்து விட்டு கொண்டார். எப்படி இனி எஞ்சிய நாட்களில் சும்மா இருக்கப் போகிறேன்? மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி அவரது மண்டைக்குள் குடைந்தது. வெளியில் உண்ணாமலையின் உரத்த குரலால் கலைந்தார் அண்ணாமலை. யாரிடமோ அவள் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தது துல்லியமாக அண்ணாமலைக்கு கேட்டது. ஆமாண்ணா, வீட்டுக்கு வந்துட்டார். இதைத்தான் இத்தனை நாள் எண்ணி எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருந்தேன். இப்பத்தான் நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்குன்னா. பசங்க படிப்பு கெடக்கூடாதுன்னு நானும் அவரும் தனியா பிரிந்து கிடந்தோம். அவருக்கு கிடைக்கிற லீவ், பசங்களுக்கு கிடைக்கிற லீவுன்னு வருஷத்துல ஒரு 2 மாசம் சேர்ந்து இருந்திருப்போம். அவ்வளவுதான். எங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது எங்க பேர் பொருத்தம் பார்த்து ஊரே ஆச்சரியப்பட்டது. என்ன பொருத்தம் பார், அண்ணாமலை உண்ணாமலைன்னு ஆண்டவனை சேர்த்து வைத்தது போலன்னு சொல்லுவாங்க. ஆனால் வீதி நாங்க பிரிந்து வாழ்வதுதான்
அதிகமாக இருந்துச்சு. அதுவே இத்தனை காலமும் எனக்கு மனக்கவலையே இருந்தது. இனிமே என்ன இருக்கு, எல்லா வேலையும் நல்லபடியே முடிஞ்சது. இனி எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார், அவரை மட்டும் நான் பார்த்துக்குவேன். இனிமே தான் எங்கள் வாழ்க்கையே புது அத்தியாயம் ஆரம்பமாக போகுது. பெருமிதமும் உற்சாகமும் பெருக அண்ணாமலை பேசிக்கொண்டே செல்ல அண்ணாமலையின் இதழ் கோடியில் அனைவரையும் அறியாமல் புன்னகை அரும்பியது. கூடவே தன் மேலேயே சற்று வெறுப்பும் வந்தது. என்ன மனிதன் நான், என்ன செய்யப் போகிறேன், எப்படி இருக்கப் போகிறேன் என்று என்னை பற்றி மட்டுமே சுயநலமாக யோசித்து கொண்டே இருந்து விட்டேனே. எனக்கே எனக்கானவள் எனக்காக எத்தனை தவமாக காத்திக் கொண்டிருக்கிறாள். அவளை விடவா நான் மற்றதை பற்றி முட்டாள்தனமாக யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இதனால் வரை உன்னுடைய கடமைகளையும் சேர்த்து தானே சுமந்த என் தேவதையை நான் கொண்டாட வேண்டாமா? இனி ஒவ்வொரு நாளும் பொழுதும் அவளை தாங்க வேண்டாமா? மனதில் இதுவரை படிந்திருந்த வேதனை சட்டென மறைய மனைவியை புதிதாய் பார்க்க போகும் அவளோடு துள்ளலாய் கட்டளையில் இருந்து குதித்து இறங்கினார் அண்ணாமலை.